ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 58. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ளீம் 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 ஸ்ரீம். இன்னொரு முறை க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். தேவியின் ரூபம் சர்வ சித்தி காத்யாயனி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை தங்க தகட்டில் அல்லது குங்குமத்தில் யந்திரம். நாள்தோறும் வடகிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் 1000 முறை 45 நாட்கள் செய்து வர வேண்டும். குங்குமத்தினால் லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை தினந்தோறும் ஜபம் செய்து முடித்த பின் தேவியின் திருவுருவ படத்திற்கோ யந்திரத்திற்கோ விளக்கிற்கோ செய்து வர வேண்டும். நிவேதனம் எலுமிச்சம்பழ அன்னம், தேன், தங்கம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும். பழங்கள் மற்றும் தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: நோய்கள் தீரும், சுற்றும் உள்ளோர் வசியமடைவர். குடும்பத்தில் அனைவராலும் நிராகரிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது மதிப்பு மரியாதை இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை இருந்தாலோ இந்த ஜபத்தின் மூலமாக முக்கியத்துவமும் பெயரும் புகழும் செல்வாக்கும் பெறலாம். உடம்பில் ஏதேனும் தீராத நோய்களோ சிறு பிரச்சனைகளோ இருந்தாலும் கூட அவையும் கூடவே தீர்ந்து போகும். ஸ்லோகம். அராலம் தே பாலி யுகல மகராஜன்ய தனயே ந கேஷா மாதத்தே குசும ஷர கோதண்ட குதுகம் திரஸ்சீனோ யத்ர ஸ்ரவண பதமுல்லங்க்ய விலசன் அபாங்கவ்யா சங்கோ திஷதி ஷரசந்தான திஷனாம். ஸ்லோகத்தின் அர்த்தம். அகராஜன்ய தனயே, மலையரசனின் மகளே, தே உனது அராலம் வக்ரமான பாலி யுகலம் கண்ணிற்கும் காதிற்கும் இடையே உள்ள இரு கன்ன மேடுகளும் குசுமச்சர கோதண்ட குதுகம் பூக்களை அம்பாக கொண்ட மன்மதனின் வில்லோ என்ற வியப்பை கேஷாம் ந ஆதத்தே யாருக்குத்தான் ஏற்படுத்தாது, எத்ர எங்கு ஸ்ரவண பதம் உள்ளங்கிய காது வழியை தாண்டிய திரச்சீன விலசன் குறுக்கே செல்வதாக தோன்றுகிற அபாங்கவ்யா சங்கஹா கடை கண்ணின் தொடர்பு ஷரசந்தான திஷனாம் அம்பை பொருத்துகிறாள் என்ற எண்ணத்தை திஷதி சுட்டி காட்டுகிறது. கருத்துரை. பர்வத ராஜபுத்திரியே, காதுகளுக்கும் கண்களுக்கும் இடையே வளைவாக உள்ள உன் கன்னங்கள் மன்மதனுடைய வில் என்று யாருக்கு தோன்றாது? ஏனென்றால் இந்த கன்னத்தில் உன் கடாட்சம் காதுகளையும் தாண்டி பிரகாசிப்பதால் மன்மதன் பானங்களை பிரயோகம் செய்வது போல் இருக்கிறதன்றோ?